வெங்கி வீரா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் கேட்டிருந்தாங்க ஒய்ஃபை கனெக்ஷன் எப்படி ஆட் செய்ய போகிறது, அதாவது ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை எப்படி நம்ம யாருக்கும் தெரியாமல் எடுக்கிறதுன்னு. நானும் அதுக்காக எங்கெங்கேயோ போய் சர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு விபிஎஸ் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கிடைச்சிது. அந்த அப்ளிகேஷன் நான் செக் பண்ணி பார்த்ததில் 50% தான் ஒர்க் ஆனிச்சு. நான் உங்களை அதை எப்படி டெவலப் பண்ண உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு WPS கனெக்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். நான் டைப் பண்ணி வச்சு தான் வருது. அதை பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் WPS கனெக்ட். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் கேட்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை எப்படி சர்ச் பண்ணி எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இதான் அந்த VPS கனெக்ட். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண மேலே ஒரு சிம்பிள் காட்டும். அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். சிம்பிளை ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்கேனிங் காட்டி உங்கள் பக்கத்து ஏரியா பக்கத்து தெருவு எங்கே இருந்தாலும், எங்கே இருக்கிற ஒய்ஃபை இருந்தாலும் உங்களுக்கு இந்த சிம்பிள் காட்டிடும். எந்தெந்த ரேஞ்சில் இருக்குது, எந்தெந்த இதில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உதாரணத்துக்கு பாருங்கள், ஏதாவது ஒன்று கிளிக் கொடுங்க. இப்போ நான் இது கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தானே அந்த கம்பெனிக்காரனே ஒரு 3 பாஸ்வேர்டு கொடுப்பான். 1 2 3 இருக்குது பார்த்தீங்களா, இது தான். இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்து ட்ரை பின் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா வந்து சப்போஸ் அந்த ஒய்ஃபை வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா கனெக்ட் ஆகும். இது வந்து செக்யூரிட்டி ரூட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. இந்த ஆப்ஷன் நான் எப்படி கண்டுபிடிச்சேன், நான் யூடியூப்பில் தான் கண்டுபிடிச்சேன். யூடியூப்பில் அவர் போட்டிருந்தார், தெளிவாக போட்டிருந்தார். அவர் போட்ட அப்ளிகேஷனில் வந்து தெளிவாக போட்டிருந்தார். அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். Wi-Fi គេគឺខ្មែរអាប់ដេតប៉ុន្តែយើងអត់ដឹង password ទេបន្ទាប់មកអ្នកទាំងអស់គ្នានឹងឃើញ port របស់វាចំនួន 3 port ហ្នឹងគឺរុន Wi-Fi នៅលើ router គឺនៅលើដុំដែលផ្ដល់សេវា Wi-Fi ហ្នឹងឯងបាទលុះណាតែមាន 3 port អញ្ចឹងបានយើងអាចលួច hack Wi-Fi ពីឈ្មោះ Wi-Fi ណាមួយបានបាទអញ្ចឹងបងប្អូនប្រិយមិត្តទាំងអស់គ្នាselect យកមួយណាក៏បានដែរបាទយកមួយនេះទៅបន្ទាប់មកហើយអាចយក try pinចេញមកលក្ខណៈបែបនេះគឺមានន័យថាអ្នកទាំងអស់គ្នាមិនអាច hack Wi-Fi បានទេវាបរាជ័យហើយដូច្នេះសូមព្យាយាមសាជាថ្មីបាទហើយសូមបញ្ជាក់ផងដែរថាដើម្បី hack Wi-Fi បានលុះណាតែអ្នកទាំងអស់គ្នានៅជិត Wi-Fi នឹងមែនទែនទើបអាច hack បានហើយយ៉ាងតិចត្រូវតែមាន port ចំនួន 3 បាទដូចយើងថាច់មើលសារដើមបាទឃើញនេះ port ចំនួន 3 1 2 3 បាទគឺលេខហ្នឹងចំនួន 3 បាទមិញយើង hack នៅត្រង់ port កណ្ដាលអត់បានទេអញ្ចឹងយើងជ្រើសរើសយក port ផ្សេងក្រែងនោះ hack បានបាទបន្ទាប់មកថាយក try pin នៅខាងក្រោមបាទឥឡូវនេះបងប្អូននិងប្រិយមិត្តទាំងអស់គ្នាឃើញស្រាប់ហើយកាលណាវាចេញពាក្យថា connected អញ្ចឹងហើយមានន័យថាយើងបាន hack Wi-Fi បានហើយមិនត្រឹមតែយើងអាចលួចប្រើប្រាស់ Wi-Fi របស់អ្នកជិតខាងរបស់យើងតែប៉ុណ្ណោះទេក៏ប៉ុន្តែយើងក៏អាចដឹង password របស់គេផងដែរបាទនេះនៅទីនេះវាមានបញ្ជាក់ឲ្យថា PAIS មានន័យថា password ហ្នឹងឯង password គេគឺហេង7711បាទអញ្ចឹងបើសិនជាបងប្អូនប្រិយមិត្តទាំងអស់គ្នាចង់យក Wi-Fi ហ្នឹងទៅប្រើប្រាស់នៅលើកុំព្យូទ័រឬក៏ទូរស័ព្ទ iPhone iPad ហ្នឹងអ្នកទាំងអស់គ្នាយក password ហ្នឹងទៅប្រើទៅអាចប្រើប្រាស់បានហើយប៉ុន្តែសម្រាប់ Wi-Fi មួយនេះដែលទូរស័ព្ទនេះវាបាន connect ផ្ទាល់ហើយយើងមិនបាច់ចាំ copy ទៅក៏បានដែរបាទគឺវាភ្ជាប់ឲ្យតែម្ដងអ្នកទាំងអស់គ្នាឃើញហើយខាងលើហ្នឹងគឺនិមិត្តសញ្ញា Wi-Fi បានភ្ជាប់រួចស្រេចទៅហើយអញ្ចឹងបើចង់ copy យកទៅប្រើនៅលើកុំព្យូទ័រអ្នកទាំងអស់គ្នាយក password ហ្នឹងទៅបាទហើយខ្ញុំនឹងបញ្ជាក់ជូនបងប្អូនប្រិយមិត្តទាំងអស់គ្នាបន្តិចទាក់ទងទៅនឹងថាតើ hack Wi-Fi ហ្នឹងបានជោគជ័យដែរឬក៏អត់ទេឥឡូវខ្ញុំចូលទៅកាន់គេហទំព័ររបស់ Camtopic បាទ camtopic.com មកគោបាទនេះ Wi-Fi ពិតជា
பாருங்கள் மக்களே, இதே போல் தான் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணலாம். திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். மேலே போங்க, சர்ச்சு கொடுங்க. சர்ச்சு கொடுத்தோன்னே ஒய்ஃபை சிம்பிளாக வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்லைன் பேருக்கு அப்புறம் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் அப்டேட்டுன்னு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வர ஒய்ஃபை சிக்னல் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். பிகாஸ் இது 50% தான் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு இது கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்காச்சும் கனெக்டாக தான் பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் இங்கே சிங்கப்பூர் இருக்கிறதுனால எல்லாமே இங்கே செக்யூரிட்டி அதிகம். நம்ம ஊர் இந்தியாவிலலாம் அந்த மாதிரி செக்யூரிட்டி கிடையாது. நானே நிறையா வாட்டி பார்த்துக்கிறேன். ஒய்ஃபை சிக்னல் ஓப்பனில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு என்னோடய இன்பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய பேர் வெங்கி வீரா, சொல்ல வந்துட்டேன். இதுதான் என்னோடய ஃபேஸ்புக் ஐடி. வெங்கி வீரா டான்ஸரு. என்னோடய ஃபியூச்சர் அப்ளிகேஷன் டிப்ஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய ஐடிக்கு ஆட் ஃப்ரெண்டு கொடுங்க. தென் எனக்குன்னு ஒரு பேஜ் ஒன்று இருக்குது, தமிழ் வீடியோ கலாட்டான்னு. இதுதான் அந்த பேஜ். இந்த பேஜில் நான் என்னோடய ஆண்ட்ராய்டு டிப்ஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். பாருங்கள், இந்த பேஜுக்கும் நீங்கள் லைக் கொடுக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நான் தருவேன். கன்ஃபார்ம் நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். பாருங்கள், பயனடைங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மேலும் நான் அடுத்த பியூட்டிஃபுல்லான ஆப்ஸ், உங்களுக்கு உபயோகமான ஆப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.